அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு மேத்ஸ்ல அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே 2 வீடியோல 10 சம்ஸ் பார்த்துருந்தோம். இந்த வீடியோல ஒரு 5 கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 11 சால்வ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கொடுத்துட்டு அதனுடைய சம் வந்து 287 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது ஏபியில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 4 - 1 = 3. ஸோ அது 3 ஆட் பண்ணிட்டே வந்ததுன்னா நம்ம இந்த சீரிஸ் வந்து ஃபில் ஆகுது. ஸோ அப்போ இது வந்து ஏபியில் தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் எஸ்என் கொடுத்துருக்காங்களா 287. எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a + n - 1 இன்ட்டு b. இதுல இருந்து என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n என்னன்னு தெரியல, n/2. ஸோ எஸ்என்னோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க 287. n/2 இன்ட்டு 2 இன்ட்டு 1 + n - 1 இன்ட்டு d ஓட வேல்யூ 3. மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். n/2 இன்ட்டு 2 + 3n - 3. n/2 இன்ட்டு 3n - 1 287. அந்த 2 இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 இன்ட்டு 287 இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு 3n - 1. n இன்ட்டு 3n 3n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் ஈக்குவல் டு 7 2 4 1 கேரி 7 1 கேரி 4 5. அப்போ 3n ஸ்கொயர் மைனஸ் n minus 574 equal to 0. இது வந்து என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 3 574 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 12 1 கேரி 21 2 கேரி 15 17. அப்போ 1722 வருது. இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா 1722 வரணும். சேம் நம்பரை ஆட் பண்ணோம்னா -1 -7. நான் ஏற்கனவே போட்டு வச்சுட்டேன். அதனால எனக்கு ஆன்சர் 42 41 தெரியுது. இல்லைன்னா நீங்க போடலாம். இல்லை இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறேன். சரி, ax² + bx + c = 0ன்ற குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட் இருக்கு. அப்போ ஏவோட வேல்யூ 3, பியோட வேல்யூ -1, சியோட வேல்யூ -574. இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல n கண்டுபிடிக்க x கண்டுபிடிக்கான ஃபார்முலா இங்க என்ன இருக்குதுனால n வைக்கல. n = -b ± √b² -4ac divided by -b. ஏற்கனவே இங்க -1 அப்படின்றதுனால இங்க +1 ஆயிடும். +or -√(-1 whole square) -4 × 3 × -570 divided by 2 × 3. ரெண்டாவது பாருங்க 1 + or -√(1 ஸ்கொயர் பண்ணா +1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். 3 × 574 ஏற்கனவே 1722 கண்டுபிடிச்சிருக்கோம். 1722 இன்ட்டு 4 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 8 4 28 to carry 4 1 6. அப்போ 6888 divided by 6 வருது. அப்போ இதை ஆட் பண்ண நமக்கு என்ன ஒரு 1 ஆட் பண்ணா 6889. இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது கடைசியிலேருந்து 2 டிஜிட்டா பிரிக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் 68 இருக்கு. எந்தெந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா ஸ்கொயர் நம்பரை மல்டிப்ளை பண்ணா 68 கம்மியாக வரும் செக் பண்ணுறோம். 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16, 5 ஸ்கொயர் 25, 8 ஸ்கொயர் பண்ணோம்னா 64. அப்போ 8 எடுத்துக்கிறேன். 8 8 64, 4 ரிமைண்டர். அகைன் 8 9 இந்த 2 டிஜிட்டையும் ஒன்னா வந்து இறக்கணும் ஸ்கொயர் ரூட்ல. இப்போ என்ன பண்ணணும், 8 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணி 16 எழுதிக்கணும். இப்போ எந்த நம்பர் இங்கே சேம் நம்பர் அப்ளை பண்ணா இந்த 4 8 லைன் கம்ப்ளீட் ஆகுதுன்னு செக் பண்ணணும். இப்போ 3 வச்சு செக் பண்ணிக்கலாம். 3 3 3 3s are 9, 3 6 are 18 1 carry 3 1s are 3 + 1 4. ஸோ ரிமைண்டர் வந்து 0 வரும். அப்போ 83 ஸ்கொயர் பண்ணாதான் 6889 வரும். 1 + or - இது ரெண்டு ஆட் பண்ணா 6889. அதை ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுத்தோம்னா 83 வரும். 83 divided by 6. அப்போ 1 + 83 divided by 6 ஒரு வேல்யூ, 1 - 83 divided by 6 இன்னொரு வேல்யூ. இந்த 1 - 83னா -82/6 வரும். ஸோ என்னோட வேல்யூ நமக்கு நெகட்டிவ்ல வராது. அதனால இதை வந்து ஒமிட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 84 divided by 6. 1 6 are 6, 2 carry 4 6 are 24. அப்போ என்னோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, 24 கிடைக்குது. அப்போ n is equal to 24. அப்போ இங்க an is equal to x. சரிங்களா? an is equal to x வச்சு x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபைனலா an equal to x. an ஃபார்முலா என்ன, a + n - 1 × b. a + n - 1 × b equal to x. என்னோட வேல்யூ 14 கண்டுபிடிச்சிருக்கோம். ஏவோட வேல்யூ 1 கொடுத்துருக்காங்க. 14 - 1 13. பியோட வேல்யூ 3 equal to x. மல்டிபிள் 39 equal to x. Finally, x is equal to
40. 39 plus 1 40. அப்போ இங்க என்னவா இருக்கும் 40 இருக்கும். இதோட வேல்யூ 40. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Find the sum of all 2-digit numbers which leave the remainder 2 when divisible by 5. 2-digit number கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, find all 2-digit number. ஃபர்ஸ்ட் நமக்கு 2-digit number என்னென்னலாம் இருக்கும்? 10ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 11, 12 அப்படியே போயிட்டே இருக்கும், 99 வரைக்கும் வரும். ஓகே, இது 2-digit number. இதுல என்ன கேட்டிருக்காங்க? which leaves remainder 2 வரணுமா? எப்போ? when divided by 5. ஸோ 5ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 வர மாதிரி இருக்கிற எல்லா 2-digit நம்பரையும் எடுத்து எழுத போறோம். இப்போ 10 ஃபர்ஸ்ட் 2-digit நம்பர் எடுங்க, 5ஆல டிவைட் பண்ணுங்க, 2 5s are 10, ரிமைண்டர் 0ன்னு வருது. அப்ப இது நமக்கு வேணாம். ரிமைண்டர் என்ன வரணுமா? 2 வரணுமா? அப்ப இது கூட 2 ஆட் பண்ணிட்டா நமக்கு ரிமைண்டர் 2 வந்துருமா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரணும்? 12. சரி, லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் நம்பர் 99 5ஆல டிவைட் பண்ணா என்ன வருது பாருங்க, 449. 9 5s are 45, ரிமைண்டர் 4. இதுல இருந்து ஒரு 2 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு ரிமைண்டர் 2 கிடைக்கும். அப்ப இதுலயும் நம்ம எடுத்த நம்பர்ல இருந்து ஒரு 2 மைனஸ் பண்ணிட்டா 97 கிடைக்கும். இப்போ இந்த 97 5ஆல டிவைட் பண்ணா நமக்கு ரிமைண்டர் 2 கிடைக்குதா? அப்போ 12ல இருந்து நமக்கு எது வரைக்கும் வரும்? 97 வரைக்கும் இருக்குதுதான் 2-digit நம்பர். அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற கண்டிஷன் படி நமக்கு என்ன வருதுன்னா 12 to 97. சரி, 12க்கு அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? +5. அப்போ 17 வரும். ஏன்னா டிவைடட் பை 5, ஒவ்வொரு முறை 5ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 வருதுன்னா ஒவ்வொரு நம்பர் ஒவ்வொரு 5ஐயும் ஆட் பண்ணிக்கிட்டே போகணும். ஃபர்ஸ்ட் 12, இது கூட ஒரு 5 ஆட் பண்ணா 17. 17 வந்து 3 5s are 15, ரிமைண்டர் 2ன்னு வரும். அடுத்து 22 அப்படியே போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸை நம்ம கண்டுபிடிச்சோம். ஓகே, இந்த சீக்வன்ஸை கண்டுபிடிச்சோம். என்ன கேட்குறாங்க? find the sum of all 2-digit number. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ எஸ்என் கேட்குறாங்க. இதுல இருந்து ஏவோட வேல்யூ 12, பியோட வேல்யூ 5. இங்க எல் இருக்கு, அதனால நான் டைரக்டா எல்னு எடுத்துக்கிறேன், 97. இப்போ எஸ் என் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஏ பிளஸ் எல். ஆனா இங்க என் என்னன்னு தெரியல. சரிங்களா? அதுக்கு முன்னாடி இது எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம ஏஎன் இஸ் ஈக்குவல் டு 97 வச்சுட்டு என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஏன் ஃபார்முலா என்ன? ஏ பிளஸ் n minus 1 into d is equal to 97. ஏவோட வேல்யூ 12 பிளஸ் n என்னன்னு தெரியல, d ஓட வேல்யூ 5. 12 இந்த பக்கம் வந்ததுன்னா n minus 1 into 5 is equal to 97 minus 12, 85. 5 இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன், n minus 1. இந்த 5 இந்த பக்கம் வரும்போது டிவைட்ல வந்துடும், மல்டிபிள் இருக்கு, இங்க வரும்போது டிவைட்ல ஆகுது. n minus 1 is equal to 1 5s are 5, 3 carry 35, 7 5s are. என்னோட வேல்யூ மைனஸ் 1 இந்த பக்கம் வந்தா பிளஸ் 1, n is equal to 18. என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து எஸ்என் தான் கேட்டிருக்காங்க. எஸ்என் ஃபார்முலா எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் இதை எழுதுங்க. நான் டைரக்டா எழுதுறேன். எஸ் டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு பார்த்தா 18. ஸோ எஸ் 18 is equal to 18/2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 12 பிளஸ் எல்லோட வேல்யூ 97. 18/2 9 இன்ட்டு ஆட் பண்ணா 9 10 10 9. இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 9 9s are 81, 1 9s are 9. அப்போ எஸ் 18 is equal to, அவங்க கேட்டிருக்க சம் எஸ் 18 is equal to 981. இதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 13. இஃப் 7 times the 7th term of AP is equal to 5 times the 5th term, then find the value of its 12th term அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கலாம். 7 times its 7th term A7 of AP is equal to, ஈக்குவல் அவங்களே கொடுத்துட்டாங்க, 5 times its 5th term 5A5. then find the value of 12th term. என்ன கண்டுபிடிக்கணும்? A12 என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு ஏஎன் ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் n minus 1 இன்ட்டு டி. ஒவ்வொரு முறை எழுதும் போது சொல்லிக்கிட்டே எழுதுங்க. ஒவ்வொரு சம்லையும் நீங்கள் ஃபார்முலா எழுதிக்கிட்டே இருங்க. அதே போல் எழுதும்போது சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அப்போ ஈஸியாக மனப்படாகும். A12 கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். நமக்கு ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா A12ன்றதுனால என்னோட வேல்யூ 12. ஓகேவா? இப்போ ஏவும் டியும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் அவங்க ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, என்ன பண்ணலாம் பாருங்க. ஏஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் எழுதும் போது ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் n minus 1 இன்டூ டி அப்படின்னு எழுதி ஒரு ஃபார்முலாக்கு பாக்ஸ் போட்டு எழுத ஆரம்பிச்சிங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிக்கிறதுக்குள்ளே சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும், மனப்படாகும். இப்போ A7க்கு இந்த ஏஎன் ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஏ பிளஸ் என்னோட வேல்யூ 7 minus 1 6d இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு, இப்போ A5க்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஏ பிளஸ் 5 minus 1 4 இன்டூ டி.
அப்போ மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஏ 7a ப்ளஸ் 42d இஸ் ஈக்குவல் டு 5a ப்ளஸ் 20d. இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு போகலாம். 7a மைனஸ் 5a ப்ளஸ் 42d மைனஸ் 20d ஈக்குவல் டு 0. ஸோ 7a மைனஸ் 5a 2a ப்ளஸ் 42 மைனஸ் 20 22d இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ரெண்டுத்துலேயே 2 காமனாக வெளியே எடுத்தோம்னா a ப்ளஸ் 11d இஸ் ஈக்குவல் டு 0. இந்த 2 இந்த பக்கம் வந்ததுன்னா a ப்ளஸ் 11d ஈக்குவல் டு 0 தான் வரும். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஏவோட வேல்யூ டியோட வேல்யூ தான் தெரியணும். அப்போதான் இந்த சம்ம போட முடியும், a12 கண்டுபிடிக்க முடியும். ஆனால் நமக்கு ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்னா இங்க வாங்க, இதுல ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. a12 பாருங்க, a12 an ஃபார்ம்ல அப்ளை பண்ணா a ப்ளஸ் 12 மைனஸ் 1 இன்டூ டி a ப்ளஸ் 11d. நம்ம a ப்ளஸ் 11d என்னன்னு பார்த்தோம்? 0. அப்போ a12ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 0. டைரக்டா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 14. which term of AP is 27, 24, 21 is 0. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது இங்க ஒரு இடத்துல 0ன்னு வருமா? அது எத்தனாவது டேம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏஎன் கொடுத்துட்டாங்க, நல்லா கவனிங்க. என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ 27, 24, 21 இப்படி போய்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு இடத்துல 0 வரும். அது எத்தனாவது டேம்னு கேட்குறாங்க. ஏஎன் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சொல்யூஷன் பாருங்க. ஏவோட வேல்யூ 27, டியோட வேல்யூ 24 மைனஸ் 27 இஸ் ஈக்குவல் டு -3. ஏஎன் கொடுத்துருக்காங்க. ஏஎன் இஸ் ஈக்குவல் டு 0. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இது given சொல்யூஷன். ஏஎன் ஃபார்முலா எழுதிக்கிறேன். ஏஎன் இஸ் ஈக்குவல் டு a plus n minus 1 into t. அப்போ நமக்கு ஏஎன் அப்படின்றது 0ன்னு இருக்கும்போது என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஏக்கும் டிக்கும் வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். ஏவோட வேல்யூ 27 ப்ளஸ் n அப்படியே இருக்கட்டும். டியோட வேல்யூ -3 ஈக்குவல் டு 0. 27 இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா -3n ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. ஸோ 27 ப்ளஸ் 3 30 ஆகும். -3n ப்ளஸ் 30 ஈக்குவல் டு 0. ஸோ -3n ஈக்குவல் டு -30. அப்போ என்னோட வேல்யூ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். 30/3 10. அப்போ 10th டேர்மில் தான் நமக்கு என்னவா கிடைக்கும்? ஆன்சர் 0ன்னு கிடைக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். In an arithmetic progression, if d is equal to 4, n is equal to 7, a1 is equal to 4. Find a. Sorry, இது a1 இல்ல an. an is equal to 4. So givenலாம் அப்படியே எடுத்து எழுதிங்க. நான் டைரக்டா சொல்யூஷன் எழுதிக்கிறேன். an is equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. an ஃபார்முலா எழுதிக்கலாம். a plus n minus 1 into d is equal to 4. a ஓட வேல்யூ a தான் கண்டுபிடிக்கணுமா? a plus n ஓட வேல்யூ 7 minus 1 into d ஓட வேல்யூ 4 equal to 4. So a plus 6 into 4 equal to 4. a plus 24 equal to 4. a is equal to 4 minus 24. a is equal to -20. So first term என்னவா இருக்கும்? -20. அடுத்து இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த 5 questions அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.